ரைட் மக்களே, இந்த டாபிக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். விச் இஸ் நத்திங் பட் இன்டீரியர் மியூட்டபிலிட்டி. என்னடா இது இன்டீரியர் மியூட்டபிலிட்டினா, நான் வீடியோவோட பேசிக்ஸ்லேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் பேசிக்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ரெஃபரன்சஸ் செக்ஷன்லேருந்து மியூட்டபிள் ரெஃபரன்சஸ், இம்மியூட்டபிள் ரெஃபரன்சஸ் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பேன். விச் மீன்ஸ் இதுனா immutable no, இதுனா mutable no அப்படின்னு. well turns out நீங்க ஒரு immutable reference வச்சிருந்தாலுமே you can still mutate data அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதனாலதான் என்ன experienced Rust developers இந்த வார்த்தையை வந்து they stopped using it. Instead they started mentioning it as shared references. அதே மாதிரி mutable reference எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா, யூ கேன் ஷேர் யுவர் டேட்டா பட் யூ கேனாட் கேரண்டி தட் தே ஸ்டே இம்மியூட்டபிள். அதாவது ஒரு வேரியபிள்லேருந்து இன்னொரு வேரியபிள் வந்து ரீடு பண்ணிக்க முடியும் அந்த டேட்டாவை. ஆனால் அந்த வேரியபிள் வந்து நிச்சயமாக அதை சேஞ்சே பண்ண முடியாதுங்கிறது உங்களால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டீரியர் மியூட்டபிலிட்டினால அது ஒரு சாபலாம் இல்லைங்க, ஆக்சுவலாக ஒரு வரம் தான். ஏன்னு சொல்கிறேன் பாருங்களேன். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ்னா ஒரு சர்டன் வேரியபிள் தான் அந்த டேட்டாவோட ரைட்ஸை இருங்க. இது ஒரு ஹோமோஃபோனும்பாங்க சின்ன வயசுல இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்குறப்போ. இது ரெண்டுமே ஒரே சவுண்ட் வருது இல்லை, அதனால ரைட்டபிள் ரைட்ஸை ஹோல்டு பண்ணி இருக்கிறதுனால தான் அது எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறோம். விச் மீன்ஸ் என்ன, ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஒரு பர்டிகுலர் வேரியபிள் வச்சிருந்ததுன்னா அந்த ஒரிஜினல் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ a is equal to 10 வைங்க. நான் இங்கே இப்போ இந்த பர்டிகுலர் b வந்து இட்ஸ் அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் %a வைங்க. நான் வந்து இந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை எக்ஸ்க்ளூசிவாக ரைட்ஸ் வாங்கியிருக்கிறேன். அப்போ b மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் ஒரு ஹைலைட் சொல்லவா, ஏஆல கூட சேஞ்ச் பண்ண முடியாது பியோட ஸ்கோப் போகிற வரைக்கும். அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸுங்கிறேன். இன்னும் தெளிவாக சொல்கிறேன்னே, நான் ஒரு வீடு வச்சிருக்கிறேன்னு வைங்க. நான் ஒருத்தவங்க கிட்ட சாவியை கொடுத்துட்டு நான் வெளியில போயிட்டேன்னா, ஈவன் இஃப் ஐ எம் த ஒரிஜினல் ஓனர், அந்த சாவி வச்சிருக்கிறவங்க தானே என்ன வேணாலும் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். நான் நினைச்சாலும் இப்போ உள்ள போக முடியாதுல்ல. அதே லாஜிக் தான் ரஸ்ட் கொண்டு வருது. ஸோ நாட் ஓன்லி இட் டிஸ்அலவுஸ் எனி ஷேர்ட் ரெஃபரன்சஸ் பிஃபோர் த ஸ்கோப், இட் ஆல்சோ டிஸ்அலவுஸ் த ஒரிஜினல் ஓனர் ஃப்ரம் மாடிஃபைங் த வேல்யூ. விச் மேக்ஸ் சென்ஸ் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த ரெஃபரன்ஸ் வந்து ஸ்கோப்ல இருக்கிற வரைக்கும் இந்த ஒரிஜினல் வேல்யூவும் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அப்போ இது இன்கன்சிஸ்டண்டா மாற தொடங்கும்ல. த வேல்யூ தட் இட் வாஸ் இன்டென்டட் டு ஹோல்ட் மைட் ஆர் மைட் நாட் பி த சேம் ஃப்ரம் த இன்ஸ்டன்ஸ் வென் இட் வாஸ் ஆக்சுவலி இன்ஸ்டான்ஷியேட்டட். புரியும்னு நம்புறேன். அதனால தான் இது வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ் நம்ம சொல்றாங்க. சரி, ஓகே, இதனடா ரெஃபரன்ஸ் கதையை எடுத்துட்டு போறேன் அப்படின்னா வேலிட் பாயிண்ட் தான். நான் ரெஃபரன்சஸை நான் இது வரைக்கும் சொல்ல வரல, இன்டீரியர் மியூட்டபிலிட்டி பற்றி நான் இங்கே பேசணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இருங்க ஒரு நிமிஷம், இதெல்லாம் டிலீட் பண்ணிக்கிறேன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் ஓசிடி இஷ்யூஸ் இருக்கு. சரி, ஓகே, நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் மெமரி ஹைரார்கின்னு ஒன்று இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளோட ரெஜிஸ்டர்ஸ் தான் உள்ளதுலேயே ஃபாஸ்டஸ்ட் டைம் டு ஆக்சஸ். அது எல்லாருக்கும் தெரியும். ஆல் ஆஃப் ஆர் சிபியூ கோர்ஸ் வில் ஹாவ் அ செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். சிலது வந்து ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்னு இருக்குது, சிலது வந்து இன்டீரியர் ரெஜிஸ்டர்ஸ்னு இருக்குது. அதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிக்கும் போது படிப்போன்னு வைங்க. பட் இப்போ மெயினாக என்னன்னா, ஒரு டேட்டா வந்து நான் ரெஜிஸ்டர்லேருந்து ஃபெச் பண்ணுறேன்னா இதுதான் தி மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் யாருன்னா L1 கேஷு, ஃபாலோட் பை L2 கேஷு, ஃபாலோட் பை L3 கேஷு. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து மெயின் மெமரியே இருக்குது. நம்ம ரேம் ஸ்டிக்ஸ் குத்துறோம்ல, இப்போ கூட நிறைய மீம்ஸ் வந்துட்டு இருக்குதுல, திஸ் டிஎஸ் காஸ்ட் $900 பை த வே அப்படின்னு அந்த ஏஐ ஸ்லாப்பெல்லாம் சொல்றது. அதுக்காக தானங்க ரேமோட ப்ரைஸை இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எந்த பர்டிகுலர் இதுதான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிரேம்னு சொல்லுவாங்க, டைனாமிக் ரேம்னு. இந்த மூணுத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் ரேம்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் ரேம்னு. நம்ம அதெல்லாம் அப்புறம் படிப்போன்னு வைங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் கிளாஸ்ல. பட் ஸ்டில் இது சொல்லணும்னு அது நினைச்சா அதனால தான். அதுக்கப்புறம் யார் ஸ்லோவா இருப்பாங்கன்னா அந்த டிஸ்க் ஸ்லோவா இருப்பாங்க. அதையும் தாண்டி யார் ஸ்லோவா இருப்பாங்கன்னா தான் இந்த நெட்வொர்க் மூலியமா எடுக்கிறது.
நீங்கள் ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணுறீங்கல்ல, ஒரு டேட்டாவையோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஃபைலையோ இல்லைன்னா சம்திங் தட் யூ டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட்டில், இது தாங்க இது வந்து த ஃபாஸ்டஸ்ட் டு ஸ்லோயஸ்ட்னு வச்சுக்குவோமே. இருங்க, இப்படி நான் ஒரு ஆரோ கொடுக்குறேன். ஸோ ஸ்பீடு வைஸில் இங்கே நான் ஸ்பீடுன்னு எழுதுறேன். இப்போ எதுக்கிட்ட இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வெல், இந்த கேஷ் மெமரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேஷ் மெமரி உங்களுக்கு மெமரியிலிருந்து எடுக்கிற டேட்டாவை அதே டேட்டா தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் இட் வில் நாட் அலோவ் யூ டு ஃபெச் த டேட்டா ஃப்ரம் மெமரி. நீங்கள் கேஷ்லேயே ஆல்ரெடி அந்த டேட்டா வச்சுருக்கீங்கன்னா யோர் ப்ராசஸர் வுட் லைக்லி ஃபெச் ஃப்ரம் த கேஷ். அந்த கேஷ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இருக்கான்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மெமரிக்கு போகும். இன்னும் சிம்பிளாகவே சொல்கிறேனே, நம்ம வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கும், அரிசி சாமானோ மளிகை சாமானோ அதெல்லாம் வச்சுருப்போம். மிளகாப்பொடி நம்ம இருக்குதா இல்லையான்னு நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே தேடுவோம்? மளிகை கடைக்கா போய் தேடுவோம்? நம்ம கிச்சனில் தானே தேடுவோம். அஞ்சரைப்பெட்டி ஒன்று வச்சுருப்போம்ல, அஞ்சரைப்பெட்டியில் எங்கே இருக்குதோ அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அது இல்லைன்னா தான் அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் எங்கே போவோம்? நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி ஸ்டோர் ரூம் இருக்கும், பொட்டி பொட்டியாக வச்சுருப்பாங்க, வாங்கி வச்சிருக்காங்களா வீட்டில் அப்படின்னு. அதுவும் இல்லையா, அப்புறம் தான் நம்ம கடைக்கு போவோம். அதே லாஜிக் தான் சிபியும் பண்ணோம். சரி, இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, வெல், ரிமெம்பர் ஒரு டெஸ்ட் கேஸ் நான் கொடுக்குறேன். நான் வந்து இங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வச்சிருக்கிறேன், சரிங்களா? இட்ஸ் U8 பஞ்ச் ஆஃப் U8 நம்பர்ஸ்ன்னு வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் இதை வந்து ஒரு லூப்பில் ஓட விடுறேன். இப்போ ஃபார் என் இன் இது பர்டிகுலர், இப்போ நான் நம்ம நீங்கள் வச்சுக்கிறேன்னு வைங்க, லெட் நம்ம நீங்கள் வச்சுக்கிறேன், நம்ம நீங்கள் கொடுத்து இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ லிட்ரலாக இது என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மலாம் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் படிக்கலைன்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஒரு நம்பர் இருக்கா, அந்த மெமரிக்கு போறியா, அந்த நம்பர் எடுத்துட்டு வா, அந்த நம்பரை என்ன பண்ணணுமோ பண்ணு, அதுக்கப்புறம் திரும்பி மெமரிக்கு போ, எடுத்துட்டு வா, திரும்பி போ, எடுத்துட்டு வா, இப்படி தானே ஆகும்னு நினைக்கிறீங்க? வெல், டர்ன்ஸ் அவுட் இந்த கேஷஸ் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால, வைதவே கேஷ்னா நீங்கள் இந்த ப்ராசஸர்லாம் வாங்கியிருக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ i9 i7 i3 i5 இதெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 MB L2 கேஷ் அப்படின்னு எழுதியிருக்கும், 512 KB L1 கேஷ் அப்படின்னு எழுதியிருக்கும். நீங்கள் போய் ஸ்பெக்ஸில் போய் பாருங்க, அந்த ப்ராசஸர் ஸ்பெக்ஸில் அந்த கேஷை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரேம் அவ்வளோ பெருசாக இருக்கும், பட் இதெல்லாம் கேவிலையும் எம்பிலையும் தான் இருக்கும். பிகாஸ் தேர் வெரி எக்ஸ்பென்சிவ்ங்க. தே ஹோல்ட் ஒன்லி a ஷார்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா பட் அட் அ வெரி வெரி ஃபாஸ்ட் ரேட். ஏன்னா அது வந்து ப்ராசஸர் டைக்குள்ளேயே இருக்கும். வெல், டெக்னிக்கலி டைக்குள்ளே L3 இருக்காது. மல்டி கோர் ப்ராசஸர்னா இது ரெண்டும் மட்டும்தான் டைக்குள்ளேயே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 கோர் ப்ராசஸர் வாங்குறீங்கன்னு வைங்களேன், இங்கே நான் இங்கேனே எழுதுறேன், 8 கோர் ப்ராசஸர்னு வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த ஒரு ஒரு கோருக்குள்ளேயும் இந்த டை இப்போ 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 ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இதுதான் ஒரு கோர், இந்த கோருக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன டைனி கோர்ஸ் இருக்கும். 9 கோர் ப்ராசஸரே வாங்குறீங்கன்னு வைங்க, இந்த ஒரு ஒரு கோருக்குள்ளேயும் அந்த L1 L2 உட்காந்துருக்கும். ஆனால் அந்த L1 L2 எல்லாம் சேர்த்து வச்ச மாதிரி யூனிஃபைடாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது தான் L3. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் L3, அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் L1ங்கிறது. சரி, ஓகே, அதுக்குள்ளே போக வேணாம். நான் இப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த கேஷ் வந்து இந்த மாதிரி உங்களோட நம்பர்ஸை ஒரு ஒரு டைமும் மெமரியிலிருந்து ஃபெச் பண்ணிட்டு வர விடாமல் முதல் தடவை மட்டும் மெமரியில் எடுத்துட்டு அதுக்கு சுற்றி இருக்கிற டேட்டா அத்தனையையும் அந்த கேஷ்குள்ளே வச்சிரும். ஸோ தட் த நெக்ஸ்ட் டைம் யூ இட்டரேட் அக்ராஸ் தட் பர்டிகுலர் அரே, இட் வில் நாட் ஃபெச் ஃப்ரம் யுவர் மெமரி பட் ராதர் ஃப்ரம் யுவர் கேஷஸ். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பேஷியல் லொக்காலிட்டி அப்படின்னு. ரெண்டு வகை இருக்குது, டெம்பரல் லொக்காலிட்டின்னு இருக்கு, ஸ்பேஷியல் லொக்காலிட்டின்னு இருக்கு. ஸ்பேஷியல் லொக்காலிட்டின்னா அந்த டேட்டா வந்து ஒரு ஒரு இப்போ இப்போ அரேஸ்னா நம்ம எப்படி நான் இருக்கும் மெமரியில் சொல்லியிருக்கிறேன், ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று கண்டிகியூஸாக தான் நான் ஃபில் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிகியூஸாக ஃபில் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேஷ் வந்து அதை மட்டும் ஃபெச் பண்ணாது, அதை சுற்றி இருக்கிற இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸையும் ஃபெச் பண்ணும். வெல், ப்ரிசைஸாக சொல்லணும்னா 64 பைட்ஸ் இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு வந்துடும். அப்போ அந்த 64 பைட்ஸுக்கு பக்கத்தாப்லேயே இந்த நம்பர்ஸ் இருந்திருந்ததுன்னா இட் வில் நாட் ஹாவ் நோ பிஸ்னஸ் ஃபெச்சிங் ஃப்ரம் த மெமரி. இல்லை, அது கேஷ்லேருந்தே டக்குன்னு எடுத்துரும்ல, டக்குன்னு எடுத்துட்டு இன்னும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த லூப் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அலோன் இட் வில் பி ஃபெச்சிங் ஃப்ரம் யுவர் மெமரி அண்ட் தென் ஃப்ரம் த ஃபாலோயிங் இட்டரேஷன்ஸ் இட் வில் ஃபெச் ஃப்ரம் யுவர் கேஷஸ் இன்ஸ்டெட். இதுக்கு பேர் தான் கேஷ் ஹிட்டும்பாங்க. கேஷில் இருந்தால் ஹிட்டு, இல்லைன்னா மிஸ்ஸு.
சரி, இது என்ன சம்மந்தமே இல்லாம இன்டீரியர் மியூட்டபிலிட்டின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிற, எதையோ உளறிட்டு இருக்கிறியடா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். காரணம் இருக்குங்க மக்களே. இப்போ இந்த லூப் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம டெம்பரல் லொக்காலிட்டி, ஸ்பேஷியல் லொக்காலிட்டியில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் பத்தி பார்ப்போம். இன்கேஸ் நான் அப்ரப்டா நிறுத்தி இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்ததுன்னா, பிகாஸ் திஸ் லெக்சர் இஸ் அபவுட் இன்டீரியர் மியூட்டபிலிட்டி. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இது நான் சொன்னேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் அரேவை இட்ரேட் பண்ணுறேன். ஸ்பேஷியல் லொக்காலிட்டி இருக்குது, கேஷ் இருக்குது, எல்லாம் ஓகே, எல்லாம் ரைட், ஓகே, புரிஞ்சுது. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த நான் கம்பைலர்கிட்ட சொல்கிறேன். என்னால் இந்த டேட்டாவை இனிமேல் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா, நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன செஞ்சுருக்குன்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நடந்துட்டு கம்பைலர் வில் பிலீவ் தட் ஓகே, இந்த டேட்டாவை இவங்க வெறும் ரீட் தான் பண்ண போகிறாங்க. I guarantee that this data will not be mutated while it's being read. இந்த டேட்டாவை வந்து படிச்சுட்டு இருக்கிறப்போ உள்ள சைமல்டேனியஸா மாத்தி இருக்கப்படாதுன்னு நான் உத்தரவளிக்கிறேன் அப்படின்னு அந்த கம்பைலர் சொல்லும். ஆனா நம்மளோட கான்செப்ட் ஆஃப் இன்டீரியர் மியூட்டபிலிட்டியே என்ன? ஒரு இம்மியூட்டபிள் ரெஃபரன்ஸே நம்ம வச்சிருந்தாலும் we will still have the ability to mutate it. அப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா, it will avoid that particular optimization. என்ன ஆப்டிமைசேஷன்? கேஷ்குள்ள கொண்டு வராது. கேஷ்குள்ள கொண்டு வந்து அந்த கேஷ்குள்ள தான் இருக்குங்கிறத கம்பைலர் நம்பாது. விச் மேக் சென்ஸ் இல்லை? ஏன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ மெயின் மெமரி இங்க இருக்கு, நான் கேஷ் இங்கே வச்சிருக்கிறேன். இங்க நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 3 நம்பர்ஸ் இங்க வச்சிருக்கேன்னு வைங்க, 10, 20, 30 அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், ஒரு ஆரேங்கிறது அதனோட ஃபர்ஸ்ட் அட்ரஸை மட்டும் இங்கே கொண்டு வந்துக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டேட்டாவையும் அந்த கேஷ் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 0x1234னா இது ஒரு 64 பைட்ஸுங்கிறத விட இது ஒரு 3 பைட்ஸை எடுத்துகிட்டு வருதுன்னு வைங்க. ஸோ இந்த 3 பைட்டும் இங்கே இதை ஃபெச் பண்ணும்போதே இது கொண்டு வந்துடும். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கும், 10, 20, 13 இந்த 3 நம்பர் இருக்குமா. நான் என்ன சொன்னேன், இட்ரேஷன் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 10 வந்து மெமரிக்கு போய் எடுத்துகிட்டு வரும், அதுக்கப்புறம் 20, 30 இங்கிருந்தே எடுக்கணும். இப்போ இந்த 20 வந்து இட்டரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ யோசிச்சு பாருங்க, நான் இன்டீரியர் மியூட்டபிலிட்டி இருக்கிறதுனால இதை நான் வந்து 20 + 5ன்னு ஏதோ ஒரு மல்டி த்ரெட்டிங்கில் நான் இதை மாற்றி இருக்கிறேன்னு வைங்க. மல்டி த்ரெட்டிங்கிறத விட நான் சிங்கிள் த்ரெட்லேயே மாற்றி இருக்கிறேன்னு வைங்க. சிங்கிள் த்ரெட்ல மாற்றிருந்தப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த கேஷுக்கு இது இங்கே மாற்றப்பட்டிருக்குங்கிறது தெரியாது. ஆர் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, கம்பைலர் வந்து அந்த எழுதின கோடு வந்து இன்னும் என்ன நம்பிட்டு இருக்குன்னா, இந்த டேட்டாவை மட்டும் நம்பு, இந்த டேட்டா மெமரியில் இருக்கிற டேட்டாவை நம்பாத, நான் ஏன்னா புதுசாக தான் இருக்கிறேன், நான் வந்து மாற்றப்படலை அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் டேர்ன்ஸ் அவுட் கேஷில் இருக்கிற டேட்டா நமக்கு ஸ்டேல் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? கேஷில் இருக்கிற டேட்டா ஸ்டேல் ஆனதுனால நம்ம மெமரியில் இருக்கிற டேட்டாவை ரீஃபெச் பண்ணி ஆகணும். ஸோ கம்பைலர் வில் அவாய்ட் தட் ஆப்டிமைசேஷன். சரி, ஓகே, எப்படி அந்த ஆப்டிமைசேஷனை அவாய்ட் பண்ணுறதுன்னா, ரஸ்டோட primitive of interior mutability is through unsafe cell. அப்படி நம்ம இன்னும் ரஸ்டோட அன்சேஃப் ஃபீச்சர்ஸை பற்றி படிக்கல, ஸோ நான் இதுக்குள்ளே போக மாட்டேன். பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற செல் அண்ட் ரெஃப் செல், இந்த 2 டாப்பிக்குக்கான பிரிமிட்டிவ்ஸை பில்டு பண்ணுறதே இந்த அன்சேஃப் செல் தாங்க. இது பேசிக்காக என்ன சொல்லுன்னா, கம்பைலரே நீ வந்து அசம்பிளியாக உருமாறுறப்போ ஞாபகம் வச்சுக்கோ, நீ வாங்க போகிற டேட்டா கேஷ்லேயே இருந்தாலும் கேஷில் இருக்கிற டேட்டா உனக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்கிறத என்னால் கேரண்டி பண்ண முடியாது. பிகாஸ் நான் உனக்கு கொடுக்குற டேட்டா கேன் பி மியூட்டேட்டட் ஈவன் இஃப் யூ ஹோல்ட் அ இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கம்பைலர் வந்து அந்த அசம்பிளி எழுதும் போதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணாது. ஏன்னா கம்பைலரோட ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜே, நம்ம என்னமோ வெளியில் லூப்புன்னு எழுதியிருப்போம், பட் அந்த லூப் வந்து ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் தான் பண்ணுது, ஆர் ஒரு சின்ன ஒரு மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுதுன்னா அதே வேல்யூவை அப்படியே அசம்பிளியில் எழுதாது. அது தெரிஞ்சுக்கும், ஓகே நம்ம லூப் வந்து இத்தனை தடவை தான் இவன் பண்ணுறான், இது ஜஸ்ட் ஒரு இட்ரேஷன் தான் நடக்குது, நான் அதை ஃபைனலாக என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன், அந்த ரிசல்ட்டை டைரெக்டாக நான் வந்து எழுதிடுறேன் அப்படின்னு கம்பைலர் யோசிக்கும். அந்த அளவுக்கு புத்திசாலி ஆயிடுச்சு. அதாவது கம்பைலர்லாம் புத்திசாலி ஆகல, அந்த கம்பைலர் எழுதுறவங்க அவ்வளோ புத்திசாலி ஆகிட்டாங்க. பிகாஸ் தேர் ஆர் டெக்னிக்ஸ் பிஹைண்ட் இட், லூப் அண்ட் ரோலிங்கு, அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் நிறைய இருக்குதுன்னு வைங்களேன்.
ஸோ அதெல்லாம் கம்பைலர்ஸை பற்றி படிக்கிறப்போ படிப்போன்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை. அதான் இந்த மாதிரி ஒரு லெக்சர் சொல்லிட்டு இருக்கப்போ மை மைண்ட் ஆல்வேஸ் கெட்ஸ் ட்ரிஃப்டட் ஆஃப். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் என்ன மெயினாக சொல்ல வந்தேன்னா, கம்பைலர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாம அன்ஆப்டிமைஸ்டா வச்சுக்கக்கூடிய ஒரு பிரிமிட்டிவ் தான் அன்சேஃப் செல். இது ஒரு நார்மலான ஸ்ட்ரக்சர் தாங்க, பட் இட் இஸ் அ அன்சேஃப் ஸ்ட்ரக்சர். உடனே அன்சேஃப்னா ஐயோ நம்ம ஏதாவது சிபியூ வெடிக்க வச்சிருவோமா, தலைவரே அப்படின்னு எதுவும் ஆகாது. ரா பாயிண்டர்ஸை டீல் பண்ண வைக்கிறத ரஸ்ட் எப்போவுமே அவாய்டு பண்ணும். ஏன்னா ரா பாயிண்டர் உங்களுக்கு கிடச்சதுன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா, தேர்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஃபேட் பாயிண்டர் அண்ட் அ ரா பாயிண்டர். ஃபேட் பாயிண்டருக்கு உங்களுக்கு அந்த சைஸ் தெரியும். ஸோ சைஸ் தெரியறதுனால ரஸ்ட் வில் கேரண்டி யூ தட் த டேட்டா தட் யூ ஆர் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் வில் ஆல்வேஸ் பி ப்ரெசன்ட். டேங்லிங்காக இருக்காது, இல்லை அந்த டேட்டா வந்து கரப்டடாக இருக்காது. இது எல்லா கேரண்டியையும் ரிமூவ் பண்ணிடுறது தாங்க அன்சேஃப் செல்லு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம ஸ்கூல்லலாம் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்ட கற்றுருப்போம்ல. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறப்போ எப்படி இருக்கும், வருங்க ஒரு சைக்கிள் முடிச்சா வரைய பார்க்குறேன், ரொம்ப கேவலமாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஹேண்டிலு, இதுதான் நம்மளோடது, இதுதான் நம்மளோட சீட்டுன்னு வைங்களேன். ரொம்ப சூப்பரான சைக்கிள்ரா அப்படின்னு புரியுது. இவ்வளோதாங்க நம்மளோட டிராயிங் ஸ்கில்ஸு. ஸோ நம்ம ட்ரைனிங் வீல்ஸ் பக்கத்தில் வச்சுருப்போம், ஏன் இருக்குங்களா? ஏன்னு கேட்டால் நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டுறச்ச இந்த ட்ரைனிங் வீல்ஸ் தான் நமக்கு வந்து விழுகாமல் வச்சுக்கோ, அந்த சைடு இந்த சைடுன்னு நம்மளை வாபிளாக்க விடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வில் கட் ஆஃப் ஒன் சிங்கிள் லெக். அப்போ லெஃப்ட் சைடு மட்டும் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ரைட் நமக்கு வாபிளாக தரும். அதுக்கப்புறம் வில் கட் ஆஃப் போத். கரெக்டுங்களா? இந்த ட்ரைனிங் வீல்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் அன்சேஃபோட வேலை. ஒன்ஸ் த ட்ரைனிங் வீல்ஸ் ஆர் ரிமூவ்ட், யூ ஆர் ஆன் யுவர் ஓன். யூ ஹாவ் டு கேரண்டி த ப்ரோக்ராம் தட் நீங்கள் எழுதுகிற டேட்டா அங்கே தான் இருக்குது, அங்கே தான் வந்து கரப்ட் ஆகாமல் இருக்குது, ஜங்காக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அந்த அன்சேஃபை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களால் வந்து இந்த செல்லையும் ரெஃப் செல்லையும் பில்டு பண்ண முடியும். ஒரு செல்லையும் ரெஃப் செல்லையும் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது இந்த டாப்பிக்கு வராது. பிகாஸ் இந்த ஹோல் சீரீஸே இட்ஸ் ஆல் அபவுட் பேசிக்ஸ். ஐ வாண்ட் யூ டு லேர்ன் த பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது நான் எனக்கே சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ஓன் செல் எப்படி பில்டு பண்ணுறது, நம்மளோட ஓன் ரெஃப் செல் எப்படி பில்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா செல்லை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் வந்து எப்போ நமக்கு செல் தேவைன்னே தெரியும். எப்போ நமக்கு செல் தேவைன்னு தெரிஞ்சாதானே அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னே தோணும். ஒரு விஷயம் எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னே தெரியாமல் இருந்துட்டு எப்படி நம்ம அதை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண முடியும்? அதுதான் என்னோட ஒப்பீனியன் வைங்களேன். சரி, ஓகே, இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்லு எதுக்கு, சரி செல் எதுக்குங்க, அன்சேஃப் செல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த கேஷ் என்ன பண்ணுது, ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டா நம்ம எதனால் அது மியூட்டேட் ஆகாமல் இருக்கலாங்கிற கேரண்டி கேஷ் கொடுக்குது, அதை எப்படி நம்ம இந்த ஓவர் ரைடு பண்ணுறோம் அன்சேஃப் செல்லை வச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, ஓகே, செல்லு ரெஃப் செல் இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, அதை நம்ம கோட்லேயே பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து இனஃப் தியரிங்க, எனக்குமே ரொம்ப தியரின்னா பிடிக்காது, பட் சின்னதாக இங்கே எழுதிட்டு நம்ம கோடுக்குள்ளே டக்குன்னு போயிடலாம்னு வைங்களேன். செல் வில் அலோ யூ டு return a copy of a variable. ஓகேங்களா? a copy of the data provided நீங்க வச்சிருக்கிற data should implement the copy trait. அது என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ref cellங்கிறது it allows you to இருங்க, ref cellங்கிறது it allows you to borrow the data directly through references. ஆனா இது வந்து கம்பைல் டைமோ, இது வந்து ரன் டைம்லையும் நடக்கும். இவ்வளோதாங்க, இவ்வளோதான் நான் இங்கே தியரி சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இனஃப் தியரி இங்கே எழுதி போதும். நம்ம டைரெக்டாக இப்போ கோடுக்குள்ளே போய் எப்படி நம்ம ஒரு செல் எழுதுகிறோம், எப்படி நம்ம ஒரு ரெஃப் செல் எழுதுகிறோங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்லேருந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த செல் ரெஃப் செல் அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போது நான் வந்து ஒரு பர்த்டே கேக் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த கேக்கோட பேர் இருக்குது, அந்த கேக்கோட ஃப்ளேவர் இருக்குது, அந்த கேக்குக்குன்னு இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அந்த கேக்கில் என்ன ஐசிங் சுகர் போடுறது அப்படின்லாம். இட் வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம் கேக் அப்படின்னு. ஸோ கேக்கில் ஆப்வியஸாக நமக்கு நேம் வேணும், என்ன ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ ஒரு டாப்பிங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சில பேருக்கு வந்து இப்போது இந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கெலாம் போனீங்கன்னா எனக்கு இந்த டாப்பிங் வேணும் அந்த டாப்பிங் வேணும்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிப்போம்ல. ஸோ யூனோ வாட், டாப்பிங்ஸையும் வச்சுப்போம். ஸோ இட் வில் பி ஆஃப் அ வெக்டர் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங்கு.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம்? மேபி பிரைஸ். யா, தட் குட் பி a good word. Price. So that could be F32 maybe. Yeah. ப்ரைஸ் ஒரு $10 $20 அப்படி ஒரு நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோம், எதுக்கிட்ட டாலர்ஸுங்கிறீங்களா? சரி, ஓகே. 100 200 300 400 அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, இந்த நம்மளோட கேக்கோட ஸ்ட்ரக்சரை ஒரு ட்ரைட்டோட நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கிறேன், விச் இஸ் கால்ட் அ கன்ஃபெக்ஷனரி. கன்ஃபெக்ஷனரியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த கன்ஃபெக்ஷனரி ட்ரைட்டை அசியூம் பண்ணிக்கோங்க, அது நம்ம எழுதல, வேற ஏதோ ஒரு ட்ரீட்டு, சாரி ட்ரீட்டுங்கிற வேற ஏதோ ஒரு கிரேட்டிலிருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம அதெல்லாம் பார்ப்போம், வர வீடியோஸில் எப்படி எக்ஸ்டர்னல் கிரேட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சொல்கிறேன், வேற ஒரு கிரேட்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த ட்ரீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேற ஒரு கிரேட்லேருந்து நம்ம எடுக்கிறோம்னாலே ஆப்வியஸாக தெரியும் வி கே நாட் சேஞ்ச் இட். அதுவும் பண்ணலாம், பட் பேசிக்காக யூஸ் பண்ணுறச்ச சொல்கிறேன், வி won't be able to change the interface of that particular trait இல்லை. which means இப்போ let's assume, இப்போ நம்ம ஒரு ட்ரீட் வச்சுக்கிறோம்னு வைங்க, பப் ட்ரீட்டு கன்ஃபெக்ஷனரி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம், இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், விச் என்ன பண்ணலாம், ஆட் டாப்பிங்ஸ் மேபி, இல்லை ஆட் டாப்பிங்ஸ்ன்னு போட வேணாம், என்ன பண்ணலாம், மேபி பிரிண்ட் நேம், இல்லை பிரிண்ட் நேம்னு கொடுத்தாலும் வேணாம், சரி ஓகே ஆட் டாப்பிங்ஸ்னே இருக்கட்டும், ஆட் டாப்பிங்ஸ்னே இருக்கட்டும். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து செல்ஃப் தான் எடுத்துக்கிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு செல்லை பற்றி சொல்லிடுறேன், செல்லுக்கு வந்து காப்பின்னு தான் நான் சொன்னேன். ஸோ சேஞ்ச் ப்ரைஸ்னே இருக்கட்டும். சேஞ்ச் ப்ரைஸில் என்னன்னா, நம்ம செல்ஃப் தான் எடுத்துக்கிறோம், செல்ஃபோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்துக்கிறோம், we are not taking a mutable reference. ஸோ we'll have this one, அதுக்கப்புறம் நியூ ப்ரைஸ் will be F32 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். எப்படிங்க உங்களுக்கு இப்போவே தோணலாம், நான் வந்து இங்கே ஆம்பர்சன் செல்ஃப் தான் எடுத்திருக்கிறேன், இட்ஸ் அ இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ், எப்படிங்க நான் அதை மாற்றுறது அப்படின்னா, அதுதான் இவ்வளோ நேரமாக நான் தியரியில் சொன்னது, விச் ஹேஸ் டூ டைப்ஸ், செல் அண்ட் ரெஃப் செல். செல் எப்படி பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இந்த ட்ரெயிட்டுங்கிறது அசியூம் தட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அ எக்ஸ்டர்னல் கிரேட் அப்படின்னு, எக்ஸ்டர்னல் கிரேட் இன்ஃபில்ட்ரேட் அப்படின்னு. ஓகேவா? இப்போ நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இம்ப்ளிமெண்ட் கன்ஃபெக்ஷனரி ஃபார் கேக் அப்படின்னு. உடனே நமக்கு ஒரு மெத்தட் கேட்கும், சேஞ்ச் ப்ரைஸ் நமக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா, அங்கே தான் நம்மளோட முதல் எக்ஸ்பிளனேஷனான செல் வருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, வி ஹாவ் டு கன்வெர்ட் திஸ் ஃப்ரம் அ நார்மல் ப்ரிமிட்டிவ் டைப் டு அ செல் டைப். ஸோ செல் நீங்கள் கொடுத்தோம்னா, செல் ஆஃப் F32 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இது நம்ம இம்போர்ட் பண்ணணும், அதனால தான் அது சொல்லுது. அந்த இம்போர்ட் எங்கிருந்து வருதுன்னா, எஸ்டிடி செல்லுங்கிற அந்த ஒரு மாடியூல்ல இருந்து நமக்கு எடுக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் செல். இட்ஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட் பாயிண்டர் உண்மையாக சொல்லணும்னா, பட் யா ஓகே. இப்போ நம்ம ப்ரைஸை நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, ப்ரைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறதை எப்படிங்கிறது இங்கே பார்க்கலாம். இந்த ப்ரைஸை ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே a cell only allows you to return a copy of the value that you are holding. அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி பார்ப்போம், அப்போதான் உங்களுக்கு புரியும். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, let black forest அப்படின்னு இங்கே கொடுக்குறேன், going to be a new cake. இங்கே நேமில் ஆஃப்கோர்ஸ் இங்கே வந்து black, if you can type forest dot toString அப்படின்னு கொடுப்போம். டாப்பிங்ஸில் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம்னா, என்ன பண்ணலாம், செரி. நான் கொஞ்சம் பழமைவாதி, அதனால் எனக்கு தெரிஞ்ச டாப்பிங்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஐசிங் சுகர், இப்போ மேபி பிளாக் ஃபாரஸ்ட் வேறு மாதிரி மாறி இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச வகையில் அது இருக்கும். வேற என்ன இருக்கும், மில்க் மில்க் சாக்லேட் இருக்குமா, இல்லை ஒயிட் சாக்லேட் இருக்குமா, ஒயிட் சாக்லேட் டூ ஸ்ட்ரிங்கு, அப்புறம் பிளாக் சாக்லேட்டு, அஃப்கோர்ஸ் கேக்கும் வரும்னு நினைக்கிறேன். இல்லை, பிளாக் சாக்லேட்லேயே கேக்கும் செய்வாங்க சில பேர்லாம், அதாவது சாக்லேட் கேக் மாதிரி சொல்கிறேன். பட் யா இருங்க ஒரு நிமிஷம், இதை நான் வந்து வெக்டராக மாற்றிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து வில் கீப் இட் அஸ் மேபி 450 10 cents.
ஆனா இங்க நம்ம வந்து நார்மலா 415 எழுத முடியாது பிகாஸ் இட்ஸ் நவ் அ டைப் ஆஃப் செல். இதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம்னா செல் நியூன்னு கொடுத்து இந்த வேல்யூவை உள்ள பாஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த செல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, லெட்ஸ் இமேஜின் இதுதான் நம்மளோட பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு புது வேல்யூவை போடுறோம். இப்போ நம்ம போட்ட இந்த 450 போடுறோம்னு வைங்களேன். இந்த 450ங்கிற வேல்யூ வந்து உள்ளேயே தான் தக்க வச்சுக்கும். whenever we are asking the value of that particular cell we hold, இது வந்து ஒரு காப்பியை தான் கொடுக்கும், which means it's not moving. இந்த வேல்யூ வந்து காப்பி ஆகி வெளியில போகும். காப்பி ஆனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வேல்யூவை என்ன வேணாலும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம என்ன சொல்றது மியூட்டேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா ஒரு புது வேல்யூ நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை ஓவர் ரைட் பண்ற மாதிரி நம்ம ரெண்டு மெத்தட் வச்சிருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஸோ இதுல நம்ம கெட்டுங்கிறது மூலயமா வில் பி கெட்டிங் த வேல்யூ. ஒரு காப்பியை நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இட் ஓன்ட் பி மூவிங். டாட் செட்டில் இந்த நியூ வேல்யூ இந்த என்வின்னு கொடுக்குறேன். நியூ வேல்யூ தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக் இதுக்கு பின்னாடி. இது கம்பைல் டைம்லேயே நடக்கும், இது ரன் டைம்ல நடக்காது, இது கம்பைல் டைம்லேயே நடக்கும். இப்போ கோடுக்குள்ள பார்க்கலாம் இதை எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு. இப்போ சேஞ்ச் ப்ரைஸ் நான் என்ன கொடுக்குறேன்னா செல்ஃப்ல செல்ஃப் ப்ரைஸ் டாட் கெட்டுன்னு நான் இங்க கொடுக்குறேன். இது ஓல்டு ப்ரைஸ் கரெக்டுங்களா? இப்போதைக்கு நம்ம இதை வச்சுப்போம். இதை நம்ம புதுசாக இப்போ செட்டும் பண்ணி பார்ப்போம். செல்ஃப் டாட் ப்ரைஸ் டாட் செட் அப்படின்னு கொடுத்து ஓல்டு ப்ரைஸ் போல நியூ ப்ரைஸ் அப்படின்னு நியூ ப்ரைஸ் ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணலாம். சேஞ்சிங் அப்படின்னு கொடுத்து இங்கே கேக்கோட நேம் வரும். ஃப்ரம் ஓல்டு ப்ரைஸ் டு நியூ ப்ரைஸ். இங்கே இந்த கேக்கோட நேம் வரும். ஸோ இப்போ நான் இதை கால் பண்ண நினைக்கிறேன்னா பிளாக் ஃபாரஸ்ட் சேஞ்ச் ப்ரைஸ் 450லேருந்து நான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி வைக்கிறேன்னு வைங்களேன். 350.20 அப்படின்னு வைக்கிறேன். என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியலன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு டச் த பேசிக்ஸ் ஆஃப் இட். நான் போன வீடியோ ஆர் பழைய வீடியோஸில் எப்போவுமே சொல்கிறது தான், ட்ரை டு ஃபிடில் வித் திஸ் கோட். உங்களோட ஓன் இமேஜினேஷனை உள்ளே கொண்டு வாங்க. இங்கே நம்ம எப்படி மாற்றலாம், இதை நம்ம இப்படியா மாற்றினா என்ன செய்யலாம், அப்படியா மாற்றலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ட்ரை டு ஃபிடில் வித் இட். அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஈவன் தோ நான் சின்டாக்ஸ் நான் இப்படியே சொன்னேன்னா இது அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாதீங்க. நீங்களே ஒரு எக்ஸாம்பிளை கொண்டு வாங்க. அதனால தான் நான் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணும்போதே ஐ ட்ரை டு திங்க் ஆன் த ஸ்பாட். அப்போ தான் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்கிரிப்டில் தான் வர்றதுக்கு என்ன நான் சோம்பேறித்தனமாக சொல்கிறேன் பாரு. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்படி எடுத்துக்காதீங்க, நான் ஜென்யூனாகவே தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். சரி, பார்த்தீங்களா? ஃப்ரம் 450.1 டு 350.2 அப்படின்னு. இப்போ இது என்னன்னா நான் இந்த கெட்டுன்னு நான் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் எங்கேயாவது எரர் வந்ததுங்களா மக்களே? ட்ரைங் டு பாரோ மூவ்டு வேல்யூ நம்ம எப்போவுமே பார்த்துட்டே இருப்போமே அந்த எரர் வேல்யூ, அது வந்துக்கிட்டே இருக்கா? வரவே இல்லை பாருங்க. ஏன்னு கேட்டால் இந்த செல்லோட இம்ப்ளிமெண்டேஷனில் போய் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த செல் இஸ் ஆஃப் டைப் டி விச் ஹேஸ் டு பி சைஸ்ட் அப்படின்னு. இந்த கொஷின் மார்க் என்னன்னா அது நம்ம அப்புறம் வருவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த கொஷின் மார்க் இல்லாமல் படிங்க. ஏன்னா இது வந்து அர்த்தம் மாறுது ஆக்சுவலாக. இதுக்கும் செய்யலாம் இல்லாமையும் செய்யலாம் அப்படின்னு. இது ஒரு நியூ ஃபீச்சர்னு வைங்களேன். பட் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா நீங்கள் கம்பைல் டைமில் ஒரு வேல்யூவை அதனோட சைஸ் தெரிஞ்ச வேல்யூஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே வைக்க முடியும். விச் ஆர் என்னென்ன நம்மளால் அரேஸ் உள்ள வைக்க முடியும். கரெக்டுங்களா? ஸ்டாட்டிக் அரேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேல்யூ வைக்கிறேன்னு வைக்கிறேன். இப்போது வேற என்ன வைக்கலாம்? கேக்கில் வேற என்ன பண்ணலாம்? மேபி சைஸஸ். எஸ் அவைலபிள் சைஸஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே நான் ஒரு டிஃபால்ட்டாக அரே வைக்கிறேன். it would be of type string. string வேணாம், it would be of type u8 வச்சுப்போம். u8லேயே நம்ம வந்து ஒரு கோட் மாதிரி வச்சுக்கிறோன்னு வைங்க. அந்த இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் m சைஸ்னா இட் ரெப்ரசன்ஸ் அ பர்டிகுலர் கோட் லைக் 44 45 அப்படின்னு. எஸ் சைஸ்னா 32 34 அப்படின்னு. இந்த ஷர்ட் சைஸில் இருக்குல்ல அந்த மாதிரின்னு வச்சுப்போமே, அவைலபிள் சைஸஸ் அப்படின்னு. இப்போ நான் இதை 3ன்னு கொடுக்குறேன்னா இதையும் நம்மளால் செல்லாக மாற்ற முடியும். எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இதை ரேப் பண்ணுறேன்னா ஆப்வியஸாக அது ஒர்க் ஆகும். ஏன்னா வி வுட் பி நோயிங் இட்ஸ் பர்டிகுலர் சைஸ். இல்லை, இந்த எரர் இங்கே வரதுக்கான காரணம் நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணாததுனால. இப்போ அவைலபிள் சைஸஸ் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இப்போதைக்கு நான் கொடுக்குறேன். இங்கே நான் செல் டாட் நியூ கொடுக்கணும். ஓகேங்களா?
இது ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ நம்மளோட ப்ரிமிட்டிவ் டைப்ஸும் அரேஸும் எனிதிங் தட் இஸ் சைஸபிள் ஆர் வி கேன் நோ இட்ஸ் சைஸ் டியூரிங் கம்பைல் டைம், அது வந்து எல்லாமே செல்குள்ளே ஃபிட் பண்ணலாங்க. ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கெட்டுங்கிற மெத்தடை கேட்கும் போது வி வில் பி கெட்டிங் அ காப்பி ஆஃப் இட். வி ஒன்ட் பி கெட்டிங் த வேல்யூ ஆஃப் இட், வில் பி கெட்டிங் சாரி வி ஒன்ட் பி மூவிங் ஃப்ரம் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர். நம்ம காப்பி தான் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்குன்னு நீங்கள் ஒரு மில்லியன் எலமெண்ட்ஸ் நீங்கள் எழுதணும்னா அது அது தப்பு. அப்படியும் நீங்கள் போட்டக்கூடாது. ஏன்னா மில்லியன் எலமெண்ட்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அந்த மில்லியன் எலமெண்ட்ஸையும் காப்பி பண்ணும் வெளியில். அப்புறம் அந்த மில்லியன் எலமெண்ட்ஸையும் திரும்பி செட் பண்ணும்போது இன்னொரு தடவை காப்பி பண்ணும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு சைஸ் இருக்குங்கிறனால யூ கேன் நாட் ஸ்கேல் இட் அப் ட்ரமாட்டிக்கலி. பட் ஸ்டில் ஸ்மாலர் எலிமெண்ட்ஸ்க்கு திஸ் இஸ் ஃபைன். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் செல்லோடது. நம்ம ரெஃப் செல்லை பற்றி இப்போ பார்க்கலாம். நான் இங்கே ட்ரைட்டில் ஒரு புது ஃபங்க்ஷன் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ வில் அசியூம் தட் அகெயின் இந்த ட்ரைட் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு கிரேட்லேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு. We'll add a new function called change toppings. And the toppings function, as usual, you guess பண்ண மாதிரியே it will be taking a shared reference of that particular struct. ஆனால் இப்போ நம்ம டாப்பிங்ஸில் வந்து எப்படி வச்சுக்க போகிறோம்னா, இருங்க நான் ஆக்சுவலாக அந்த சிக்னேச்சரை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். பை இண்டெக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம மொத்த டாப்பிங்கையும் மாற்ற போதில்லை. we are going to change a particular topping through its index. சரிங்களா? ஸோ டாப்பிங் இண்டெக்ஸுங்கிறத we will have it as usize. And then the new topping would be of type string. ஏன்னா நம்ம இங்கே வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் வச்சுருக்கோம். சரிங்களா? உடனே இங்கே ஒரு எரர் வரும். we have to implement itங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இங்கே நம்மளோட அந்த ஃபங்க்ஷனை கொடுத்து ஒரு நிமிஷம் இங்கே இப்படி இப்போதைக்கு இப்போ வச்சுக்கலாம். ஸோ எரர் இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே. இப்போ ரெஃப்ஸில் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிராயிங்கில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டிடுறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ செல் அண்ட் அ ரெஃப் செல் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு முன்னாடியே தெரியும், we will be having the same value. அந்த சேம் வேல்யூவை நம்ம காப்பி பண்ணோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இது வந்து செல்லு. சரிங்களா? இப்போதைக்கு நான் இங்கே எழுதுகிறேன். ரெஃப் செல்ல இப்போ இதே 450 நான் எக்ஸாம்பிளாக வச்சு காட்டுறேன். நம்ம இப்போ டாப்பிங்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இங்கே 450 இதே நம்பரை வச்சே நான் காட்டுறேன். 2 மெத்தட்ஸ் செல்லுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஒன்று பாரோ, இன்னொன்று பாரோ மியூட் அப்படின்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த கெட் டு செட்டுக்கும் இந்த இதுக்கும் அஃப்கோர்ஸ் வார்த்தை வேற. ஆனால் அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. இந்த ரெஃப்செல்லிருந்து எடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எதுவுமே காப்பி ஆகாதுங்க மக்களே. யூ வில் பி ஆக்சுவலி கெட்டிங் அ ரெஃபரன்ஸ் அவுட் ஆஃப் இட். ஸோ பாரோ மூலியமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும், யூ வில் பி கெட்டிங் அ ஷேர் ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் 450 வேல்யூ. அண்ட் பாரோ மியூட் வில் கிவ் யூ அ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் 450 வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் இது மூலயமா ரீட் பண்ணிக்கலாம், இது மூலயமா உங்களால் ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஞாபகம் இருக்குங்களா? ரெஃபரன்சஸ்ல ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு. ஐதர் யூ கேன் ஹாவ் ஒன் மியூட்டபிள் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ரெஃபரன்ஸ், ஆர் யூ கேன் ஹாவ் மல்டிபிள் ஷேர்ட் ரெஃபரன்சஸ், இம்யூட்டபிள் ரெஃபரன்சஸ் சொல்கிறேன். இது ரெண்டுமே அட் அ டைமில் ஒன்றா நீங்கள் யூஸே பண்ண முடியாது. இதுக்கு பேர் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, அலையஸ் XOR மியூட்டபிலிட்டி அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா பார்த்துருவோமே. இந்த ஷேர்ட் ரெஃபரன்சிங்க இன்னொரு வார்த்தையே சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஏலியசிங் அப்படிம்பாங்க. ஏலியசிங்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு டேட்டா இருக்குதுன்னா அந்த டேட்டாவோட வியூவை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏலியசிங் அப்படிம்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வைங்களேன், 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. இப்போ இந்த 3 எலமெண்ட்டை நான் வந்து மியூட் பண்ண போகிறது கிடையாது. ஐ மீன் மியூட்னா மியூட்டேஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து இதை ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்க போகிறேன். அப்போ ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறேன்னா வாட் ஐம் எசென்ஷியலி டூயிங் இஸ் ஐம் ஹேவிங் அ வியூ ஆஃப் தட் பர்டிகுலர் அரே. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் நம்ம ஷேர்ட் ரெஃபரன்ஸ் ஏலியசிங் சொல்கிறோம். சரி, இந்த எக்ஸ்ஓஆர்னா என்ன அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிஜிட்டல் டிசைன் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் எக்ஸ்ஆர் கேட்டை பற்றி படிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்குங்களா? அது என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எய்தர் ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு எலமெண்ட்டை பிக் பண்ணலாம், பட் நாட் போத். அதுக்கான அர்த்தம் அதுதான். ஸோ இட்ஸ் பேசிக்லி மீனிங் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படிம்பாங்க. நம்ம லைஃப்ல எல்லாமே இன்க்ளூசிவ் ஆராக தான் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போகிறோமே, ஒரு இட்லி வேணும், ஒரு தோசை வேணும், ஆனால் ரெண்டுத்தையுமே நீங்கள் அட் அ டைமில் வாங்க முடியாது அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு ரெண்டுமே வேணும் தான் சொல்லி வாங்கியிருக்கிறோம்.
நீங்க வெறும் இட்லி தான் சாப்பிடணும், வெறும் தோசை தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் சொன்னதே கிடையாது. ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது. நீங்க வெறும் ஒரு ஆப்ஷனை தான் பிக் பண்ண முடியும், இல்லைன்னா அதர் ஆப்ஷனை தான் பிக் பண்ண முடியும். யூ கேன் நாட் பிக் போத் அட் த சேம் டைம் அப்படின்ற அந்த ஒரு ரூலுக்கு பேர் தான் எக்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலையஸ் எக்ஸ் ஆர் மியூட்டபிலிட்டிக்கான அர்த்தம் தான் நான் முன்னாடி தமிழ்ல கலோக்கியலா சொன்னேன். எய்தர் ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஆர் மல்டிபிள் ஷேர்ட் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், பட் நாட் அட் த சேம் டைம்னு. சரி, இதெல்லாம் நீ ஆல்ரெடி ரெஃபரன்சஸ்லயே சொல்லிட்டியடா, இப்போ அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் திரும்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ரெஃப்செல்லும் இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணுதுங்க மக்களே, பட் இன் அ வெரி என்ன சொல்றது டேஞ்சரஸ் ஃபார்ம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டினது எல்லாமே உங்களுக்கு ரஸ்ட்டில் நார்மலாக ரெஃபரன்சஸை யூஸ் பண்ணீங்கன்னா கம்பைல் டைம்லேயே உங்களுக்கு எரர் காட்டிடும். நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல மியூட்டபிள் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற, இன்னொரு இடத்துல இம்யூட்டபிள் ரிசோர்ஸையும் அட் அ டைமில் யூஸ் பண்ணுறேன்னு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கோட்லேயே காட்டுறேனே. இப்போது இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கே எடுத்துப்போம். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை நான் 2 வேரியபிள் எடுக்கிறேன். ஸோ IMBF அப்படின்னா இம்யூட்டபிள் பிளாக் ஃபாரஸ்ட்டை, இங்கே பிளாக் ஃபாரஸ்ட்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி திரும்பியும் லெட் மியூட் பிஎஃப் எம்பிஎஃப் அப்படின்னு வைக்கிறேன். இதுவும் இட்ஸ் கோயிங் டு பி அ இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை மியூட்டேட் பண்ணணும்னா நான் இங்கே மியூட்டுன்னு மாற்றணும். நான் இதை டிலீட் பண்ணிடுவோம். இது எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். எம்பிஎஃப் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணுற ஒழுங்கா அப்படின்றீங்களா? எனக்கும் அதே தான். அது சம்டைம்ஸ் டைப்பிங் ஒழுங்காக நமக்கு வராது. எனிவேஸ், இப்போ நான் இதை வந்து இங்கே ரீட் பண்ணுறேன்னு வைங்களேன். இதை இந்த இம்யூட்டபிள் பிளாக் ஃபாரஸ்ட்டை உங்களுக்கு இம்மீடியட்டாக இங்கே வந்து ஒரு எரர் காட்டும். இருங்க, ஆக்சுவலாக இது இந்த இடத்துல வராது. ஸோ இருங்க, IMBF அப்படின்னு கொடுக்குறேன். ஓ, இது நம்ம டிரைவ் பண்ணும் மேக்ரோ. எது இந்த டீபக் மேக்ரோ, அனதர் ஒர்க் ஆகல. 1 செகண்ட் மக்களே. ஸோ இப்போ பண்ணால் உங்களுக்கு அந்த எரர் வரும் பாருங்க. என்ன எரரு? cannot borrow black forest as mutable because it's also borrowed as immutable. இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டிராயிங்குள்ள திரும்பி வரேன். இந்த எரர் வந்து கம்பைல் டைம்ல காட்டுச்சா? நம்ம இன்னும் ரன்னே பண்ணல, கோடை நம்ம ரன்னே பண்ணாமே நமக்கு வந்து இந்த எரரை காட்டுச்சு. ஆனா ரெஃப்செல் வந்து அப்படி பண்ணாதுங்க. உங்களுக்கு இதே மாதிரி தப்ப நீங்க ஒரே ஸ்கோப்புக்குள்ள எழுதுனீங்கன்னா, அதாவது ஒரு பாரோ கொடுத்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கால் வச்சிருக்கீங்கன்னு வைங்க. ஃபங்க்ஷன் கால்னா ஒரு ஸ்டாக் ஃப்ரேம் தானே. அந்த ஸ்டாக் ஃப்ரேம்குள்ள ஒரு பாரோவை கூப்பிடுறீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஷேர்ட் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். திரும்பியும் அதே ஃபங்க்ஷனில் நீங்கள் பாரோ மியூட்டும் கொடுத்து கால் பண்ணீங்கன்னா கம்பைல் ஆகும். ஆனால் ரன் டைமில் உங்களுக்கு ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணும். ஏன்னா இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன், ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ இன்னொரு இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஸ்கோப்பில் ஆக்டிவாக இருக்கக்கூடாது. சரி, அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, யூ ஹாவ் டு மேக் ஷுர் யூ ஸ்கோப் தீஸ் திங்ஸ். இப்போ இந்த பாரோ எங்கே கூப்பிட்றீங்களோ அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ட்ராப் த ரெஃபரன்ஸ். ஏன்னா ரஸ்ட் அதுதான் பண்ணும். எப்போ ஒரு ஸ்கோப் அந்த வேரியபிள் முடியுதோ அந்த இடத்துல அந்த மெமரியை ஃப்ரீ பண்ணிடும். ஸோ அந்த ரெஃபரன்ஸோட ஸ்கோப் அங்கேயே முடியப்படும். அதே மாதிரி பாரோ மியூட்டையும் நீங்கள் ஒரு ஸ்கோப்புக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கோப்புக்குள்ளேயே முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் யூ வில் பி மேக்கிங் ஷுர் தட் யூ வில் அவாய்ட் ரன் டைம் பேனிக்ஸ். நம்ம அந்த எரரையே காட்டுவோம். நான் அந்த எரரையே நான் பார்க்கலாம், ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம். அந்த தப்பை எப்படி நிவர்த்தி செய்யறதுங்கிறதையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுங்களா? கிளாரிட்டி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நோ வரிஸ். இப்போ ஐ ஜஸ்ட் அன்டூ திஸ் பிரிண்டிங். ஏன்னா இது நமக்கு தேவையில்லை. இதையும் நான் வந்து பழையபடி ஒரு ஷேர்ட் ரெஃபரன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் இம்யூட்டபிள் வேரியபிளாகவே மாற்றிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். black forest dot change toppings by index. எனக்கு வந்து ஐசிங் சுகர் இல்லை, ஐசிங் சுகர் வேணாம். பிளாக் சாக்லேட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து டார்க்கில் பிளாக் சாக்லேட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து மில்க் சாக்லேட்டாக மாற்றணும். அப்போ இது எத்தனாவது இண்டெக்ஸ்? 1 2 3 4. தேர்ட் இண்டெக்ஸில் எனக்கு மில்க் சாக்லேட் இல்லை, ஆக்சுவலி எதுக்கு மில்க் சாக்லேட் வச்சுட்டு ஃபெராரோ ரோச்சர் எப்போவுமே ஃபெராரோ ரோச்சர் சூப்பராக இருக்கும்ல. எனக்கு லவ் ஃபெராரோ ரோச்சர். டாப்லரோன் ஃபெராரோ ரோச்சர் அதெல்லாம் மை ஃபேவரெட்டுங்க. சரி, ஓகே. இந்த ஃபெராரோ ரோச்சர் 2 ஸ்ட்ரிங்கை நம்ம தேர்ட் இண்டெக்ஸில் மாற்றுறோம். நம்ம ஆப்வியஸாக இது ஒர்க் ஆகாது பிகாஸ் வி ஹேவன்ட் ஈவன் ரோட் எனி இம்ப்ளிமெண்டேஷன் ஹியர். ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டாப்பிங்ஸை
நம்ம ஃபர்ஸ்ட் ரெஃப்ஸ் எல்லாம் மாற்றணும். ஓகேங்களா? செல் மாற்றிட்டோம்ல, அதே லாஜிக் தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே செல்லோட மாடியூலுக்கு கீழே தான் ரெஃப் செல்லும் இருக்குது. ஸோ ரெஃப் செல்லை நான் இங்கே கூப்பிட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த டாபிக்ஸை இப்போ நான் வந்து டாபிக்ஸ் இல்லை டாப்பிங்ஸை ரெஃப்ஸ் எல்லாம் இங்கே மாற்றிடுறேன். உடனே இங்கெல்லாம் எரர் வரும் பிகாஸ் வி ஹாவ் டு சேஞ்ச் இட் இன் டு ரெஃப் செல் டைப். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க எப்படி பண்ணணும்னு, செல்லுலேயே பார்த்துட்டீங்க. செல் நியூ அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா? அதே மெத்தட் தான் உங்களுக்கு ரெஃப் செல்லையும் யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ரெஃப் செல்லும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல எந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் சைட் ஆஃப் திங்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம்னா, ஐ வாண்ட் டு பிரிண்ட் த கரண்ட் இண்டெக்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு சேஞ்ச், அந்த ஓல்டு வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஓல்டு டாப்பிங்னு கொடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஓல்டு டாப்பிங்ஸை ஃபுல்லாகவே நான் வாங்கிக்கிறேன். எப்படி வாங்கிக்கிறேன்னா, செல்ஃப் டாட் டாப்பிங்ஸ் டாட் borrowன்னு கொடுத்து ஐம் கெட்டிங் எ ரெஃபரன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் வெக்டர் இன்சைட் இட். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த லெட் ஓல்டு டாப்பிங் அப்படின்னு கொடுத்து, இல்லை நான் ஆக்சுவலாக டைரெக்டாகவே பிரிண்ட் பண்ணுறேன். கரண்ட் டாப்பிங் வைக்கிறேன். கரண்ட் டாப்பிங் அப்படின்னு கொடுத்து இங்கே ஓல்டு டாப்பிங்ஸ், அதுக்கப்புறம் டாப்பிங் இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் பர்டிகுலராக நீங்கள் கேட்கலாம், இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த லென்த்தை விட அதிகமாக இருந்ததுன்னா, இந்த டாப்பிங்ஸோட லென்த்தை விட அதிகமாக இருந்தால் அந்த செக்கெல்லாம் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கவனம் இப்போ அதில் இல்லைங்க மக்களே. என்னோட கவனம் வந்து ரெஃப்ஸெல் நம்ம நோக்கி தான். நீங்கள் வேணும்னா இப்படி கூட பண்ணியிருக்கலாம். இஃப் டாப்பிங் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் than or equal to self டாட் டாப்பிங்ஸ் டாட் லென் அப்படின்னு கொடுத்து அதை நீங்கள் செக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் இதர் ஒரு ரிசல்ட்டாக இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரிசல்ட்டுன்னு கொடுத்து ஒரு யூனிட் டைப்பை கொடுத்து இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து ரிட்டர்ன் எரர் அப்படின்னு கொடுத்து டாப்பிங் இண்டெக்ஸ் இஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணலாம். நான் அதை சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது என்னோட ஃபோக்கஸ் ரிசல்ட்ஸை பற்றியோ இல்லை எரர் ஹேண்ட்லிங்கை பற்றியோ இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அபவுட் டீச்சிங் யூ ரெஃப் செல். அதனால தான் தேவையில்லாமல் எதுக்கு நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான். சரி, ஓகே. இப்போ கரண்ட் டாப்பிங்கை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் ஓகே, ரைட்டுங்களா? இங்கே தான் நம்ம மியூட்டேட் இனி பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி மியூட்டேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் செல்ஃப் டாட் டாப்பிங்ஸ் டாட் borrow மியூட். இந்த borrow மியூட் மூலியமாக தான் we will be getting a mutable reference to the underlying type. இந்த ரெஃப் செல் யாரை ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ திரும்பி நம்ம பண்ணோம் லெட் ஓல்டு டாப்பிங்ஸ் அப்படின்னு கொடுத்து இப்போ நம்ம இதை டைரக்டாக சேஞ்ச் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் வாங்கினீங்கன்னா யூ ஆர் டூயிங் அ இன்பிளேஸ் சேஞ்ச். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஆர் நாட் க்ளோனிங் இட்டுங்க, யூ ஆர் கெட்டிங் அ இன்பிளேஸ் சேஞ்ச் அத்தாரிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் டேட்டா டைப். ஸோ ஓல்டு டாப்பிங்ஸ் ஆஃப் டாப்பிங் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூ டாப்பிங். சரிங்களா? இதை நம்ம மியூட்டேட் பண்ணி ஆகணும் பிகாஸ் வி ஆர் மியூட்டேட்டிங் இட் நவ். நம்ம ரெஃப் மியூட்டுங்கிற டைப் வாங்குறதுனால வி ஆர் மியூட்டேட்டிங் இட். இதுக்கப்புறம் வி ஆர் டூயிங் அ ஒன் லாஸ்ட் borrow. ஏன்னா இப்போ இந்த borrowல இருக்கக்கூடிய வேரியபிள் அழிஞ்சிருக்கும் ஆர் அழிஞ்சிருக்காது. இப்போ இது ஆக்சுவலாக திஸ் வில் கிவ் யூ an error. என்னன்னு படிப்போம். பட் டெக்னிக்கலி ஒரு விஷயத்தை borrow பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஓல்டு borrow வில் பி டிஸ்குவாலிஃபைட். அதனால அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திரும்பியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நியூ டாப்பிங்ஸ் அப்படின்னு கொடுத்து திரும்பவும் இங்கே borrow பண்ணுவீங்க. செல்ஃப் டாட் டாப்பிங்ஸ் டாட் borrow. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க பிரிண்ட் லைன் சேஞ்சிங் டாப்பிங் டு அப்படின்னு கொடுத்து இப்போ இந்த நியூ டாப்பிங்ஸோட இண்டெக்ஸ் டாப்பிங் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்து டாட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். தேவைப்படாது. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கே நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது எரரில் தான் வரப்போகுது. ஆனால் பப்பரப்பேன் எப்படி பல்ல சிரிச்சுக்கிட்டு இது ஓகே சொல்லுது பாருங்க ரஸ்ட்டு. பிகாஸ் கம்பைல் டைமில் அது எதுவுமே தெரியாது நம்ம கரெக்டாக borrow பண்ணுறோமா பண்ணலையான்னு. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிசைடட் டியூரிங் ரன் டைம். இப்போது இதை நான் வந்து கிளியர் கொடுத்து இதை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், அந்த சாம்பார் ஆப்பனுக்கு அந்த மாதிரி பேனிக் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒர்க் ஆச்சு. இந்த கரண்ட் டாப்பிங் இங்கே ஒர்க் ஆகுதுங்க மக்களே. பட் த மொமெண்ட் வி ஆர் borrowing a mutable reference, it will try to check. அந்த உள்ள இருக்கிற லாஜிக் வந்து செக் பண்ணும், என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குதா, ஒரு இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸோ இல்லை மியூட்டபிள் ரெஃபரன்ஸோ நான் ஆல்ரெடி என்கிட்ட இருந்து நான் கொடுத்துருக்கிறேனா அப்படின்னு யார் செக் பண்ணுவானா,
இந்த ரெஃப் செல்லோட இன்சைட் லாஜிக் செக் பண்ணும். நமக்கு அது செக் ஆன உடனே இருக்குதுன்னு அது சொல்லிருச்சுன்னா நமக்கு அது பேனிக் ஆக்கிரும். அப்போ நான் என்ன சொன்னேன் முன்னாடியே, we have to put it inside a scope அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்கோப்பை நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்கோப்பை கிரியேட் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, பிரச்சனை இன்னும் முடியல. ஏன்னா நம்ம திரும்பியும் இங்கே ஒரு பாரோ பண்ணுறோம். பட் ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஸோ பேனிக் ஆகுது பாருங்க. ரெஃப் செல் ஆல்ரெடி மியூட்டபிளி பாரோடுன்னு சொல்லுது பாருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். என்னடா டோரா மாதிரி பேசுறது கிரியேடாங்களே அப்படிங்கிறீங்களா? இல்லை மக்களே, நீங்கள் இன்ட்ராக்டிவாக அப்போ தான் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் இப்படி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டு கேட்டு பண்ணுறேன். அப்போ எடுத்துக்காதீங்க. ஸோ இதையும் நம்ம ஸ்கோப்புக்குள்ள கிரியேட் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸ்கோப்புக்குள்ள கிரியேட் பண்ணிட்டா என்ன ஆயிரும்? இந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் இந்த ஸ்கோப் முடிஞ்சோடனே அந்த ஸ்கோப்போடையே சேர்ந்து அந்த கிரியேட் ஆன வேரியபிள்ஸும் டை ஆயிரும். ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பாரோ பண்ணுறோம். இப்போ வாட்ச் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? இப்போ ஒர்க் ஆகுது. கரண்ட் டாப்பிங் நமக்கு பிளாக் சாக்லேட்டுன்னு இங்கே வர்றத நான் ஏன் பிளாக் சாக்லேட்னு கொடுத்தேன் இப்போ தான் எனக்கே தோணுது. டார்க் சாக்லேட்னு கொடுத்துருக்கலாமே. டார்க் சாக்லேட் அதுக்கு மேலே ஃபெரரோ ரோச்சர். ஸோ டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக இட் வில் பி சேஞ்சிங் டு ஃபெரரோ ரோச்சர். புரிஞ்சுதுங்களா மக்களே? அதாவது இது நீங்கள் பார்க்குறச்சே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஐ ரியலி வாண்ட் யூ டு see it as a simple example. ஏன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்குது. பட் நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஒரு பேசிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நான் அதை உட்காந்து திணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்கு தெரிய வேண்டிய அளவு இவ்வளவு தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் வில் பி மேக்கிங் ஷுர் வி மூவ் அஹெட் வித் மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அதுதான் என்னோட இன்டென்ஷன். ஒரு பிளேலிஸ்டோட நோக்கத்தை முடிச்சிட்டோன்னா வில் பி ஏபிள் டு என்ன சொல்கிறது, கிளைம்ப் அப் ஈவன் ஸ்டேபிள். நம்ம குழப்பம் இல்லாமல் கிளைம்ப் ஆகலாம். அதுக்காக தான் பண்ணலான்னு இருந்தேன். சரி, ஓகே, கேப் பண்ண விரும்பலை. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போலவே நான் சொல்கிற மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். அந்த தம்ப்நெயில்ங்கிற டைம் ஸ்டாம்பை போட்டு சொன்னீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். அதனால தான். முடிச்சுக்கிறேன். நன்றிகள் பல. டூடல்ஸ்.